அண்ணன் தங்கச்சி 2 பேரு உண்மையாவே இந்த உலகத்துல சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசியில இவங்க அந்த தேடலுக்கான பதில கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2018ல ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆன தி கிறிஸ்மஸ் கிரானிக்கல்ஸ்னு ஒரு சூப்பரான படத்தை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம வீடியோக்குள்ள புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசு என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு சின்னதா வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. முதல் வீடியோ 2006ல எடுக்கிறாங்க. ரெண்டாவது வீடியோ 2007. அப்பதான் ஹீரோவுக்கு அழகா ஒரு தங்கச்சியும் பிறந்திருக்காங்க. அப்படியே வருஷங்களுக்கு கடந்தோட தங்கச்சியும் ஹீரோவும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க. முக்கியமா ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஃபயர் ஃபைட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி கரெக்டா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எப்படியாச்சும் வீட்டுல இருந்துருவாரு. முக்கியமா பசங்க மேல எப்பவுமே பாசமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு தன்னோட மகனுக்கு ஒரு சின்ன கத்திய பரிசா கொடுக்கிறாரு. அதுல என்ன எழுதிருக்கு பாத்தீங்களா, நான் இங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஒரு சின்ன தொலைவழியா நான் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேங்கிற மாதிரி எழுதிருக்கு. லாஸ்டா ஒட்டுமொத்த ஃபேமிலியும் 2016ல ஒன்னா சேர்ந்து வீடியோ போட்டோலாம் எடுத்திருப்பாங்க. சோ அது எல்லாத்தையுமே இப்ப 2018வது வருஷத்துல நம்ம ஹீரோவோட தங்கச்சியான கேட்டி பாத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா கேமராவோட குடுகுடுன்னு மாடிக்கு வந்த கேட்டி, சாண்டா என்னோட வீடியோவை நீங்க பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்லாம் தேவையில்ல, அழகா ஸ்கேட் போர்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா. டக்குன்னு கேமராவை புடுங்கினவன், ஏய் என்ன சின்ன புள்ள மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்க, தெரியாதா சாண்டாவுக்கு அனுப்புறதுக்காக தான். அட உனக்கு விஷயம் தெரியாதா, இந்த உலகத்துல சாண்டான்னு ஒருத்தர் இல்லவே இல்லன்னு சொல்ல வருவான். இருந்தாலும் கேட்டி ஃபீல் பண்ணுவாளோங்கிற பயத்தாலேயே இந்த பாரு நீ வீடியோ அனுப்புனா சாண்டாவுக்கு போகாது, வேணும்னா தபால்ல லெட்டர் அனுப்பி பாருன்னு நக்கல் அடிச்சுட்டு இவன் வீட்டை விட்டு வெளியில போலான்னு பாப்பான். உடனே கேட்டி உள்ள போந்து, டேய் எங்க போற, அம்மா வேலைக்கு போயிருக்காங்கல்ல, திரும்ப வர வரைக்கும் நீ என் கூட தான் இருந்தாகணும். ஏன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கான நிறைய வேலையெல்லாம் இருக்கு. இல்ல நீ என் கூட வரவே கூடாதுன்னு மீனுக்கு வச்சிருக்க சாப்பாட ஃபுல்லா தொட்டியில கூட்டிட்டு ஹீரோ ஒரு பக்கத்துல கிளம்பிடுவான். இருந்தாலும் கேட்டி விடுற மாதிரியே தெரியல. அவசர அவசரமா மீன் தொட்டியை கிளீன் பண்ணிட்டு கையில கேமராவோட ஹீரோ எங்க போறான் என்ன பண்றான்னு மறைஞ்சு ஃபுல்லா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் பயபுளுக்கு செம ஷாக்கு. ஆக்சுவலா ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு காரை கள்ள சாவி வச்சு ஓபன் பண்ணிட்டு திருடிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. மாட்டினடா என் பம்பர கட்ட மண்டியான்னு கிடைச்ச ஆதாரத்தை தூக்கிட்டு கேட்டி வீட்டுக்கு வந்துட்டா. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. வெளியில போன ஹீரோவும் இப்பதான் திரும்ப வீட்டுக்கு வரா. கதவை திறந்தா பெட்ரூம்ல ஏற்கனவே நம்ம கேட்டி உட்கார்ந்திருக்கா. அடியே என் பெட்ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அட அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் காரை திருண்டிங்களே, நல்லபடியா அந்த காரை மறைச்சு வச்சிட்டீங்களா. ஒரு நிமிஷம் பயந்து போன ஹீரோவும், அப்படின்னா நீ என்ன ஃபாலோ பண்ணிருக்க, சரி பரவாயில்ல விடு, உங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, அப்புறம் இதுக்காக நான் பயப்படணும். தம்பி தப்பு கணக்கு போடாத, நீ பண்ண எல்லா தப்புகளையுமே தோ நான் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அம்மாட்ட போட்டு கட்ட போறேன். கேட்டி ஒழுங்கா அந்த கேசட்டை கொடுன்னு ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறான். குடுன்னு நம்ம ஆளு கீழே ஓடி வந்துருவா. அப்ப வீட்டுக்குள்ள வச்சிருக்க மரத்தை வர தள்ளி விட்டுருவானுங்க. அதே டைம்ல கரெக்டா அம்மாவும் உள்ள வந்துட்டாங்க. டேய் நீங்க 2 பேரும் இன்னும் திருந்தலையா, எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அப்ப உடனே கேட்டியும், அம்மா அண்ணா ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கான். அப்படியா, என்ன தப்பு, பக்கத்துல இருந்து ஹீரோ வேற சொல்லாதன்னு கெஞ்சுவான். அச்சோ பவன் இறக்கப்பட்டவளும், அது ஒண்ணும் இல்லமா, தோ நம்ம வீட்டுல இருந்த ஃபேமிலி போட்டோவை தள்ளி விட்டாமா, அவ்வளவுதான். அம்மாவுக்கு செம கோபம். போன வருஷம் அப்பா இறந்து போயிட்டாங்க, இந்த வருஷம் அவர் இல்லங்கிற குறைய நீங்க தான் பூர்த்தி பண்ணணும். ஆனா நீங்களே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல கீழே விழுந்த மரத்தை எடுத்து வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா லைட்டிங்கான வேலையெல்லாம் நீ தான் பாக்குற. வேண்டா வெறுப்புக்குன்னு இவனும் அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில அம்மா கேட்டிக்கு எப்படி பிஸ்கட் எல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப சடனா இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அம்மா எனக்கு வேலை இருக்கு, வெளியில போயிடுவேன் மட்டும் சொல்லிடாதீங்க, மன்னிச்சிடுமா, இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு, நான் போய் தான் ஆகணும், தயவு செஞ்சு எனக்காக நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கான வேலை எல்லாத்தையும் நீங்களே வீட்டுல பாத்துருங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோ வெளியில போலான்னு பாப்பான். அப்ப உடனே அம்மா உள்ள போந்து, இந்த பாரு நான் வீட்டுல இருக்க மாட்டேன், நீயும் வெளியில போக கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா திட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா கேட்டியும், ஐ ஜாலி வா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம். என்னால முடியாது, நான் என்னோட ரூமுக்கு போறேன். டெடி பேர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏய் என்ன அந்த பேரை சொல்லி கூப்பிடாதன்னு சொல்லிருக்கல. ஆமா ஏன் இப்ப இவ்வளவு மாறிட்ட, அப்பா இருந்த வரைக்குமே நான் உன்னை டெடி பேர்னு சொல்லுவேன், நீ என்ன கேட்டி கிட்டின்னு சொல்லுவல்ல, ஆனா இப்ப மட்டும் நான் என்ன சொன்னாலும் உனக்கு கோவம் தான் வருதுல்ல. ஆமா கோவம் தான் வருது, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா தன்னோட அறைக்கு போயிடுவான். இருந்தாலும் கேட்டி மட்டும் தனியா தான் அம்மாவோட பேச்சு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா குக்கீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. கூடவே இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்ல எடுத்த வீடியோ எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பாக்கும்போது அதுல அம்மா அப்பா 2 பேரும் கட்டி பிடிச்சி பாச மலைய புடிஞ்சிட்டு இவங்க அந்த பிரேமை விட்டு நகர்ந்து போனதுமே சடனா அங்க இருக்க மரத்துக்கிட்ட யாரோ ஒருத்தர் கைகளை கொண்டு வந்த மாதிரியும் ஒரு சின்ன பரிசா அந்த இடத்துல தூக்கி போட மாதிரியும் தெரியுது. அவ்வளவுதாங்க, இத வீடியோல பார்த்த நம்மாளு குடுன்னு நேரா ஹீரோ கிட்ட ஓடி வரா. டேய் அந்த கைகளை பாத்தியா, கண்டிப்பா அது சாண்டா கிளாஸா தான் இருக்கணும். சேச்சா அப்படிலாம் இருக்காது, நம்ம ஆன்டி மேரி இருக்காங்கல்ல, அவங்க தான் நமக்கான கிஃப்ட வச்சிருப்பாங்க. எப்பா ஆரம்பத்துல நானும் அப்படிதான் யோசிச்சேன், ஆனா லாஸ்டா கிறிஸ்மஸ்க்கு அப்பா மரத்தை தோ இங்க இருக்க சிம்னிக்கு பக்கத்துல தான் வச்சாங்க. நினைச்சு பாரு, ஆன்டியால கண்டிப்பா இந்த சின்ன கேப்ல நிக்க முடியாது, அப்படின்னா சிம்னி வழியா சாண்டா கிளாஸ் தான் உள்ள வந்திருக்காரு, நமக்கான பரிசுகளையும் கொடுத்திருக்காரு. வேணும்னா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நைட்டு தூங்காம இருந்து சாண்டா கிளாஸ் உள்ள வரும்போது வீடியோ எடுக்கலாமா, வாய்ப்பே கிடையாது. உன்னோட முட்டாள்தனமான கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஆள் இல்ல.
சரி உனக்கும் எனக்கு ஒரு சின்ன டீல் வச்சுக்கலாம். எனக்கு சாண்டா கிளாஸ கண்டுபிடிக்கிறதுக்கு நீ வீடியோ எடு, இந்த வேலையை மட்டும் நீ பக்காவா முடிச்சா உன் சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட்டை உன்கிட்டயே கொடுத்துறேன். ஹீரோவுக்கு இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால இவனும் டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா சிம்னி வழியா வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு தெரியற வகையில குறுக்க நெருக்கன்னு நரம்புகளை கட்டி அதோட சேர்த்து ஒரு பெல்ல கட்டி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, சாண்டா கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் நடந்து போகக்கூடிய தடயங்களை பாக்கணுங்கிறதுக்காக தரையில மாவை கொட்டி வச்சுட்டு பக்கத்து அறையில இருக்க கதவோட லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு அந்த துளை வழியா கேமரா வச்சு சாண்டா கிளாஸ் வராரா இல்லையான்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நேரம் போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே அசந்து தூங்கி போயிடுவாங்க. அப்ப திடீர்னு பக்கத்துல இருக்கக்கூடிய மணி அடிக்கிற சத்தம் கேட்டு தூக்கத்தை விட்டு கேட்டி கண்ண முழிக்கிறா. அவசர அவசரமா கேமரா வழியா பாக்கும்போது கொட்டி வச்சிருந்த மாவுல கால் வச்சபடியே யாரோ ஒருத்தர் அங்க இருந்து நடந்து போயிருக்காங்க. சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது சிகப்பு நிறத்துல ஒரு உடை மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. உடனே அவசர அவசரமா டே அண்ணா இருந்துரு, சாண்டா கிளாஸ் இங்க வந்திருக்காரு, சீக்கிரம் வா, நாம அவரை வீடியோ எடுத்தாகணும். என்னடி உளற, கண்டிப்பா அப்படி எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இவன் எட்டி பாக்குறான். ஆனா இப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா கண்டிப்பா அவரு சிம்னி வழியா தான் மேல போயிருப்பாரு, வா வெளியில போய் வீடியோ எடுக்கலாம். ஆரம்பத்துல ஹீரோவுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. அப்பதான் திடீர்னு வீட்டோட கூரைகளுக்கு மேல யாரோ ஒருத்தர் ஓடக்கூடிய சத்தம் கேக்குது. இதுக்கு மேலயும் நம்மால் சும்மா இருப்பாடா, குடு குடுன்னு வெளியில வந்து வீடியோ எடுக்க பாக்குறாங்க. ஆனா வீட்டோட மேற்கூரையில என்ன இருக்குங்கிறது தெளிவா தெரியல. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. கேமரா திருப்பும் போதுதான் ரெண்டு பேருக்கும் சம ஷாக்கு. ஏன்னா மின்னல் வேகத்துல சாண்டா கிளாஸ் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு அவங்களுக்கான பரிசுகளை கொடுத்துட்டு வெளியில வர விஷயத்த நம்ம ஆளுங்க பாத்துட்டானுங்க. அது மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்க சாலைகளுக்கு மேல சாண்டா கிளாஸோட கலைமான் வாகனம் இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த இடத்துல பறந்தபடி நிக்குது. ரெண்டு பேருமே இதை பார்த்து மெய் மறந்து போயிடுவானுங்க. அதுலயும் முக்கியமா நம்ம கேட்டிய பாருங்க, நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அதோட விட்டா பரவாயில்ல, சாண்டா கிளாஸ பக்கத்துல பாக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மின் கம்பத்துல ஏறி டக்குனு அந்த வண்டியோட பேக் சைடுல தாவி உட்காந்துப்பா. கேட்டி இப்படி எல்லாம் பண்ணாத, ஒழுங்கா வண்டியை விட்டு இறங்கு. இப்படி பேசும்போதே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலைமான் நகர்ந்துட்டு இருக்கு. எங்க தங்கச்சியை தொலைச்சிருவோமோங்கிற பயத்தால வேற வழி இல்லாம ஹீரோவும் அந்த வண்டியில ஏறிப்பான். சடனா இந்த சின்ன ஊருக்குள்ள பரிசுகளை கொடுத்து முடிச்சிட்டு சாண்டா கிளாஸ் மறுபடியும் வண்டியில வந்து உட்காந்துப்பாரு. இவர் யாருக்கெல்லாம் பரிசை கொடுக்கணுமோ அதுக்கான பேக்கையும் நம்ம ஆளுங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல வச்சிருவாரு. மின்னல் வேகத்துல அந்த கலைமான் வாகனம் அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. முதல் முறையா இப்படி ஒரு காட்சியை பார்த்து நம்ம ஆளுங்க மிரண்டு போயிடுவாங்க. ஆனா அப்ப கூட கேட்டி வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கா. இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா இவளுக்கு பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. ஆனா எனக்கு ஸ்வெட்டர் தேவை, இல்லன்னா நான் உறைஞ்சு போயிடுவேன் போல, வெயிட் பண்ண, இந்த பேக்ல இருக்கான்னு நான் தேடி பாக்குறேன். இப்படி பேசிட்டு ஹீரோ திரும்பின சின்ன கேப்ல கேட்டி சும்மா இல்லாம சாண்டா கிளாஸ் என்ன பாருங்க, நான் உங்களை ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லுவா. அம்புடுதான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயந்து போன சாண்டா கிளாஸ் வண்டியை இடக்க முடக்க ஓட்ட சடனா கேட்டி மட்டும் வண்டியில இருந்து கீழே விழுந்துருவா. தலைவரே, என் தங்கச்சி கீழே விழுந்துட்டா, நீ தான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அதுக்கப்புறமா சாண்டாவும் வண்டியை வளைச்சல் அடிச்சு ஓட்டி ஒரு வழியா தங்கச்சியை காப்பாத்தியாச்சு. இருந்தாலும் அதே நேரத்துல வண்டிக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, ஒரு சில நொடிகள்ல மாஸ்கோல இருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சிக்காகோவுக்கு வந்துட்டாங்க. நேரத்துக்குன்னு வாகனத்தோட பிணைக்கப்பட்டிருந்த அந்த கலைமான் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சங்கிலி உடைஞ்சு போனதால பயத்துல அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். அப்புறம் சாண்டா கிளாஸ் எப்பயுமே தலையில ஒரு குல்லா மாடி இருப்பாரு. இப்ப அதுவும் வண்டிக்கு பின்னாடி இருந்த பேகும் நிலத்தரு மாதிரி சிக்காகோல ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்துரும். லாஸ்டா நம்ம ஆளுங்க கீழே விழ போற நேரத்துல சாண்டா வண்டிக்குள்ள இருக்க ஒரு பட்டனை பிடிச்சாமுக்க டக்குன்னு அது பிளைட்டா மாறி பெருசா அடிபடாம பக்கத்துல இருக்க தரையில போய் இடிச்சு நின்றும். ஆனா என்ன, வண்டி ஃபுல்லா சின்ன பின்னமா உடைஞ்சு போயிடுச்சு. நாங்க பார்க்கக்கூடியது உண்மையா? நீங்க தான் சாண்டா கிளாஸா? ஆமா, திருட்டுத்தனமா என் வண்டியில ஏறி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டீங்க. முதல்ல தொலைஞ்சு போன என்னோட கலைமான கண்டுபிடிக்கணும். என்ன சரியா இன்னும் கிறிஸ்துமஸ்க்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த உலகத்துல இருக்க குழந்தைகளுக்கு நான் பரிசை வழங்கி ஆகணும். ஒண்ணு, நான் கலைமான்களை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லன்னா பரிசு கொண்டு வந்த அந்த பேக கண்டுபிடிக்கணும். அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய குட்டி சாத்தான்கள் கிட்ட நான் உதவி கேட்க முடியும். சரிப்பா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாண்டா கிளாஸ் இங்க இருந்து பறந்து போலாமேன்னு பாக்கும்போது பவர் எதுவுமே வேலை செய்யல. மனுஷன் தொப்புன்னு தரையில விழுந்துருவாரு. அட கடவுளே, இல்ல இல்ல, என் தலையில இருந்த தொப்பி, அதை நான் மிஸ் பண்ணிருக்க கூடாது. அடச்சே, தொப்பி இல்லாம என்னால பறக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு ஹீரோவை கை காட்டுவாரு. யோ, வண்டியில வந்தது 2 பேரு, அது ஏன் என்ன மட்டும் கை காட்டுற? என்ன உன் பேரு? கெட்ட குழந்தைகளுக்கான பட்டியல்ல இருக்கு. சரி, இதுக்கப்புறமா என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நடந்தே மனுஷன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பாடா, போய் தொலைறான் விடு, வா நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். டேய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? மாஸ்கோ இங்க இருந்து 1000 கிலோமீட்டருக்கும் தள்ளி இருக்கு. பாவம், நம்மளாலதான் அந்த சாண்டா கிளாஸ்க்கு இவ்வளவு பிரச்சனை. வா, அவருக்கு உதவி பண்ணலாம். அவர் மூலமாவே நம்மளோட வீட்டுக்கும் போயிடலாம். உன்னோட பேர் வேற கெட்ட குழந்தைகளுக்கான லிஸ்ட்ல இருக்கு. இப்ப அவருக்கு உதவி பண்ண கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருந்து உன்னோட பேரையும் எடுத்துருவாங்க. இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் சாண்டா கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்க ஒரு பார் கிட்ட வராங்க. சாண்டா, இந்த இடத்த பார்த்தா அவ்வளவு நல்ல இடமா தெரியல, வாங்க நம்ம வெளியில போய் உதவி கேட்கலாம். அட, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களோட பேரு, அவங்க முன்னோர்களோட பேரு, ஏன் பிறக்க போற குழந்தைகளோட பேர் என்னங்கிறது கூட எனக்கு தெரியும். நேரா உள்ள வந்ததுமே அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷன் லேடிய கவனிக்கிறாங்க. அட, உன்னோட பேரு மரியா தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, நீ ஒரு 6 வயசு குட்டி பொண்ணா இருக்கும்போது உனக்கு இந்த ஃபேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலயோ என்னமோ நீ என்கிட்ட நிறைய தையல் மிஷின் எல்லாம் பரிசா கேட்ட. நானும் அதை உனக்கு கொடுத்தேன். ஆனா இப்ப என்ன இங்க வேலை பாக்குற? சாரே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. இந்த பாருமா, நான் தான் சாண்டா கிளாஸ், எனக்கு உன்னோட உதவி தேவை. நான் தொலைஞ்சு போன என்னோட கலைமான்களை தேடிட்டு இருக்கேன். சோ
உன்னோட கார்ல எனக்கு கொஞ்சமா லிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஐயா நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, ஆனா அது பாதி நம்புற மாதிரியும் இருக்கு, பாதி நம்ப முடியாத மாதிரியும் இருக்கு. வேணும்னா டிப்ஸா எனக்கு கிடைச்ச பணம் கொஞ்சம் இருக்கு, இத வச்சு டாக்ஸில போயிடுங்க. அட பரவாயில்ல விடுமா, எங்களுக்கு பணம் தேவையில்லை, நாங்க வேற யாருக்கிட்டயாச்சும் கேட்டு பாக்குறோம்னு அந்த பார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தன் பேரை சொல்லியுமே நம்ம ஆளுங்க உதவி கேக்குறானுங்க. ஆனா யாருமே இங்க இருக்கக்கூடியது சாண்டா கிளாஸ்னு நம்பவே இல்ல. அதுலயும் முக்கியமா ஒரு சேட்டக்கார பைப்புல சும்மா இல்லாம, சார் இங்க ஒருத்தன் சாண்டா கிளாஸ்னு போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பிரச்சனை என்னன்னா அவங்க கூட 2 அப்பாவி குழந்தைங்க இருக்காங்க. ஒருவேளை இவன் அந்த குழந்தைகளை கடத்திருப்பான்னு நினைக்கிறேன். உடனே கிளம்பி வந்தீங்கன்னா தாடிக்காரனா டக்குன்னு பிடிச்சிடலாம். நிலைமைய பார்த்து பயந்து போன ஹீரோவும், சாண்டா பிரச்சனை வர மாதிரி இருக்கு, வாங்க நாம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். அப்ப அந்த பார்ல வேலை பாக்குறவன் சும்மா இல்லாம, டேய் இப்ப இந்த இடத்த விட்டு 3 பேரும் கிளம்புறீங்களா இல்ல அடிச்சு மண்டைய பழகுவா? சிரிச்சுக்கிட்டே சாண்டாவும், தோடா உன்னோட பேரு மைக் தானே, சின்ன வயசுல இருந்தே உன் பேரு கெட்ட குழந்தைகளுக்கான லிஸ்ட்ல தான் இருக்கு. ஏண்டா பல குற்றங்களை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்த, திருந்தி வாழ போறேன்னு ஜாமீனை வாங்கிட்டு வெளியில வந்தியே. ஆனா இப்பவும் நீ கார்களை திருடக்கூடிய விஷயம் தெரிஞ்சா உன்னோட வக்கீல் உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுவாரு. அட பாவி யாரியா நீ, நேர்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறேன்னு மைக்கு கட்டையை தூக்கிட்டு சாண்டா கிளாஸ் அடிக்கலான்னு ஓடி வருவான். நல்ல வேலை அப்ப மரியா வேணும்னே அங்க இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகளை தரையில கொட்டி விட்டுருவா. மைக்கும் தெரியாதனமா அதுல காலை வச்சு வலிக்கு விழுந்துருவான். டே தம்பிங்களா, என்னோட கலைமான கண்டுபிடிக்கவே முடியாதோ, நேரம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அப்பதான் டக்குனு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. கஸ்டமர்ஸோட கார்களை பாத்துக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் வெளியில உட்கார்ந்துருப்பான். அவனுக்கே தெரியாம அவங்கிட்ட இருக்க சாவியை தூக்கிட்டான். டேய் இது திருட்டு, கண்டிப்பா நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த வண்டியை திருடினது நான் கிடையாது. தோ உள்ள இருந்தானே மைக்கு, அவன் திருடிட்டு வந்த வண்டி தான் இது. நல்லா யோசிச்சு பாருங்க, திருடினது அவன், அவனோட வண்டியை நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இது எப்படி திருட்டுல வரும்? சரி ஏதோ ஒண்ணு, இப்போதைக்கு என்னோட மான்களை தேடி கண்டுபிடிச்சா போதும்னு 3 பேரும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாண்டா கிளாஸும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மான்களோட பேரையும் சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த மான்களை இவங்களால பிடிக்கவே முடியல. சந்து பொந்துல பூந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கடையில போலீஸ்காரனுங்க நம்ம ஆளுங்க காரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாண்டாவும் கேட்டியை மட்டும் கீழே இறக்கி விட்டுட்டு, இந்த பாரு கண்டிப்பா அந்த மான்கள் இங்கதான் எங்கேயோ இருக்கு, அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது, நீ அதுங்க கிட்ட போய் பேசு, கண்டிப்பா அதுங்களுக்கு அது புரியும், நாங்க இந்த போலீஸ பாத்துக்கிறோன்னு. இப்ப ஹீரோவும் சாண்டாவும் மட்டும் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கடையில கேட்டி ஒவ்வொரு இடமா தேடி அலையும் போது ஒரு வழியா அந்த கலைமான்கள் பயந்து ஒதுங்கி இருக்க விஷயத்த கவனிக்கிறா. அட நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க, என்ன பார்த்து பயப்படாத, நானும் சாண்டாவோட ஆள் தான், உங்களுக்கு உதவி பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். சாக்லேட்னா உனக்கு பிடிக்கும்ல, என்ன நம்பலாம், இந்தா இதை சாப்பிடு. இப்ப மான்கள்ல ஒண்ணு அதை சாப்பிட்டதுமே கொஞ்சம் கொஞ்சமா கேட்டியா அதுங்க நம்ப ஆரம்பிக்குது. இவ்வளவு லைட்டா தடவி கொடுத்துக்கிட்டே அதோட தோள்பட்டைக்கிட்ட வரும்போது வால் நட்சத்திரம்னு அந்த மானோட பெயர் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்க ஒவ்வொரு மான்களுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கு. சாண்டா கிளாஸ்க்கு உங்க உதவி தேவை, நாம இங்க இருந்து கிளம்பலாமா? இப்படி கேட்டதுமே அந்த மான பாருங்களேன் அழகா குனிஞ்சு கேட்டியா தன்னோட தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கத்துல காரை ஓட்டிக்கிட்டு இருந்த சாண்டாவும் ஹீரோவும் தெரியாதனமா பக்கத்துல இருக்க ஒரு பனிமேட்லயே டப்புன்னு இடிச்சிருவானுங்க. பின்னாடியே துரத்தி வந்த போலீஸும் இதா சாக்குன்னு துப்பாக்கி முனையில 2 பேரையும் பிடிக்கிறாங்க. அப்ப உடனே சாண்டாவும், பென் டேவ் நீங்களா அது? அட பாவீங்களா, சின்ன வயசுல இருந்தே நீங்க ரொம்ப நல்ல பசங்க, பரவாயில்லையே, ஆசைப்பட்ட மாதிரி நீங்க போலீஸ் ஆயிட்டீங்க. யோ வாயமோட பேச்சுலர் இருக்க என்னோட பேரை பார்த்து ரொம்ப பழக்கமான ஆள் மாதிரி ஏதோ பேச ஆரம்பிக்கிற, வண்டியை திருடி இருக்கீங்க, ரொம்ப பெரிய தப்பு இது. யோ நான் வண்டியை திருடல, அந்த பார்ல வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான் அந்த வண்டியை திருடி இருக்கான், நாங்க அவங்கிட்ட இருந்து சும்மா கடனா வாங்கிட்டு வந்தோம். அப்போ உடனே சாண்டாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக டக்குனு ஹீரோ உள்ள போந்து, எப்பா அவரு இந்த வண்டியை ஓட்டல, நான் தான் ஓட்டினேன். தம்பி அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார் முதல்ல? அதுவா எங்க வீட்டுல நாங்க ஒரு சின்ன கேமரா வச்சிருந்தோம், அப்ப இவரு தான் சிம்னி வழியா உள்ள வந்தாரு. எது சிம்னி வழியா உள்ள வந்தானா? அப்படின்னா இருந்தாலும் திருட்டு பையனா? யோ தாடி நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிச்சாதான் உண்மை என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு நம்மளுக்கு மணிகளோட சத்தம் கேக்குது. சிரிச்சுக்கிட்டே சாண்டாவும், நான் யாருன்னு சொல்லும் போது நீங்க நம்பல, இப்ப அதுக்கான பதில் தோ உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. கலைமான்களுக்கு மேல கேட்டி உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணிட்டு இருக்கா, என்ன காப்பாத்துங்க, நான் கீழே விழுற மாதிரி இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கத்துவா. உடனே சாண்டா கிளாஸும் உதவி பண்ணலான்னு பாப்பாரு. ஆனா போலீஸ்காரனுங்க 2 பேரும் விட மாட்டானுங்க. நிலைமை கைமீறி போகுதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தாங்கிட்ட இருக்க ஒரு சின்ன லைட்னிங் பால ஹீரோவோட கையில ஒப்படைச்சிட்டு, கீழே விழுந்த என்னோட பரிசுகளுக்கான பை இருக்குல்ல, அதை தேடி கண்டுபிடி, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த பேகுக்கு பக்கத்துல போறீங்களோ அதுக்கேத்த மாதிரியே இந்த லைட்னிங் பாலும் வெளிச்சத்தை கொடுக்கும். ஒருவேளை நீங்க அந்த பேகை கண்டுபிடிச்சிட்டா சாண்டா கிளாஸ்க்கு உதவி தேவைன்னு என்னோட குட்டி சாத்தான்கள் கிட்ட சொல்லுங்க, அவங்க மீதியை பாத்துப்பாங்க. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க அசந்த நேரத்துல நம்ம ஹீரோவா அந்த மான்களுக்கு நடுவுல ஓடி வந்து அதுல ஒரு மான் மேல ஏறி உட்கார்ந்துப்பான். ஆனா கொடுமைக்குன்னு குறுக்க நிறைய போலீஸ்காரங்க வண்டியை போட்டிருக்கானுங்க. அப்பதான் சாண்டா கிளாஸும் ஜிங்கிள் பெல்ஸ ஒண்ணு சேருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு உதவியா இருக்கும். என்னன்னு புரியாம கேட்டியும் அந்த மான்களோட கழுத்தை பார்க்கும்போது அதோட ஜிங்கிள் பெல்ஸ் எல்லாம் கழட்டப்பட்டிருக்கு. உடனே 2 பேரும் அந்த மணிகளை திரும்ப ஒண்ணு சேர்த்ததுமே வேகமா அங்க இருக்க போலீஸ் கார் கிட்ட போன மான்கள் எல்லாமே அழைக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு அந்த இடத்த விட்டு பறக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா முதல்ல கார் மேல தாவிட்டு அதுக்கப்புறம் தான் பறக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ போலீஸ்காரங்க மான பார்த்து பயந்ததாலேயே பயப்புலங்க கண்ணை மூடிப்பானுங்க. சோ அதுங்க பறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவனுங்க திரும்பியே பாப்பானுங்க. அதே மாதிரிதான் சாண்டா கிளாஸ பிடிக்கிற முயற்சியில பென்னும் பறந்து போன மான்களை பாத்துருக்க மாட்டான். கூட இருந்த ஃப்ரெண்டான டேவ் மட்டும் தான் அந்த பறக்கும் மான்களை பாத்துருப்பான். இதுக்கடையில மான்கள்ல பறந்துகிட்டு இருக்க நம்ம ஆளுங்க கையில அந்த லைட்னிங் பால வச்சு பாக்கும்போது முன்ன விட இன்னுமே அதிகமா பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா சாண்டா கிளாஸோட பேக் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு மான்களை யார்
யாரு கண்ணையும் படாத மாதிரி கட்டி போட்டுட்டு பேக தேடி சுத்துவாங்க. அப்ப வழியில ஒரு பெரிய சர்ச் இருக்கு. அண்ணா ஒருவேளை பேக் உள்ளதா இருக்குமா? சேச்சா அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் கூட கண்டிப்பா நான் சர்ச்சுக்குள்ள மட்டும் வரவே மாட்டேன். அப்பா உயிரோட இருந்த வரைக்குமே நான் அடிக்கடி சர்ச்சுக்கு போனேன். ஆனா எப்ப அவர் இறந்து போனாரோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் இந்த சர்ச்சையே மொத்தமா வெறுத்துட்டேன். அப்பா ஒரு ஃபயர் ஃபைட்டர் தானே. லாஸ்டா ஒரு நெருப்பு அணைக்கும் போது ஒரு ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக உள்ள போனாரு. யாரோ அடையாளம் தெரியாத ஒரு சிலரை காப்பாத்துறதுக்காக நெருப்புக்குள்ள போய் அவங்கள காப்பாத்திட்டு பாவம் இவரு இறந்து போயிட்டாரு. இருந்தாலும் ஏன் ஒரு முறை கூட நமக்கு 2 பசங்க இருக்காங்களே, அழகான மனைவி இருக்காங்களேன்னு எதையும் யோசிக்கல. எனக்கு அப்பா வேணும், அவரு இல்லங்கிற வேதனையால மட்டும்தான் நான் தவறான பாதையில போயிட்டேன். நான் ரொம்ப கெட்ட பையனாட்டேன்னு ஹீரோ அழ ஆரம்பிக்கிறான். உடனே கேட்டியும், இந்த பாரு நீ தப்பு பண்ணிருக்க, அதுக்காக நீ முழுமையா கெட்டவெல்லாம் கிடையாது. இப்ப கூட உனக்கான டைம் இருக்கு. நீ மாறணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா உன்னால நல்லவனா வாழ முடியும். பதிலுக்கு ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லுவான். அட நமக்குள்ள எதுக்குப்பா நன்றிலா, வா கட்டி பிடிச்சுக்கோ. தோடா அந்த அளவுக்கு உன் மேல எனக்கு ஒன்னும் பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்துல நம்ம சாண்டாவை தூக்கிட்டு வந்த பென்னு, யோ உன்னோட காமெடி கதையெல்லாம் நான் கேக்குற மாதிரி இல்ல, ஒழுங்கா நீ யாரு, உன்னோட பேர் என்னங்கறத சொல்லு. பதிலுக்கு சாண்டாவும் இந்த பென்னுக்கு என்ன கிஃப்ட் எல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே 1 by 1 தான் ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து எடுத்து கொடுப்பாரு. சரியா உனக்கு 6 வயசு இருக்க வரைக்கும் சாண்டா கிளாஸ் உண்மைங்கிறத நம்பின. உனக்கு தேவையான பரிசுகளை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனா 9 வயசா இருக்கும்போது நீ என்ன மொத்தமா மறந்துட்ட. இப்பவும் நீ என்ன நம்பலங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒருவேளை உன்னோட மனைவி லிசா உன் கூட இருந்தா கண்டிப்பா நீ என்ன நம்பியிருப்ப. என் மனைவி லிசாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவ டிவோர்ஸ் வாங்கி 6 மாசம் ஆச்சு. இந்நேரத்துக்கு அவளோட ஞாபகத்துல கூட நான் இருக்க மாட்டேன். இல்ல பென், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. லிசா உன்ன ரொம்ப மிஸ் பண்றா. திரும்ப உன்கிட்ட பேசணுங்கிற ஆசை இருக்கு. நீ மட்டும் இப்ப கால் பண்ணன்னு வையேன், கண்டிப்பா நீங்க 2 பேரும் பேட்சப் ஆயிடுவீங்க. யோ சாண்டா, ஆரம்பத்துல இருந்து நான் நம்பவே இல்லையா, ஆனா இப்ப நம்புறேன். அப்படி வா தம்பி வலிக்குன்னு சாண்டா சந்தோஷப்படுற நேரத்துல பென் இவரை தூக்கிட்டு வந்து நேரா அங்க இருக்க செல்லுக்குள்ள லாக் பண்ணிட்டான். யோ நான் நம்புறேன்னு சொன்னது நீ முழுக்க முழுக்க பைத்தியங்கிற விஷயத்த ஆன்லைன்ல என்னோட முன்னாள் மனைவி லிசா எங்களை பத்தின வாழ்க்கை வரலாற ஒரு கதையா போட்டிருப்பா. ஒருவேளை அதை படிச்சுட்டு வந்து தக்காளி என்னைய நீ விருப்பத்திரியா, இங்கேயே கடை, உன்னால வெளியில போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு பென் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அடுத்து ஹீரோவும் கேட்டியும் ஒரு வழியா லைட்னிங் பெல்லோட உதவியால தொலைஞ்சு போன சாண்டா கிளாஸோட பேக கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு மரத்துக்கு மேல மாட்டி இருக்கு. உடனே ஹீரோவும் மரத்துக்கு மேல ஏறி அந்த பேக கீழே தள்ளி விட்டான். அப்ப உடனே கேட்டி அவசரப்பட்டு, எப்பா குட்டி சாத்தானுங்களா, நீங்க உள்ளதா இருக்கீங்களா? சாண்டா கிளாஸ்க்கு உங்க உதவி தேவை, வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு இவ தலைய உள்ள விட்டதுமே டக்குன்னு அந்த பேக்குள்ள போயிட்டு மறைஞ்சு போயிடுவா. பயந்து போன ஹீரோ அவசர அவசரமா பேக் கிட்ட ஓடி வந்து, கேட்டி உனக்கு எதுவும் ஆகலையே, ஏதாவது பேசு பேசுன்னு கத்துறான். ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஏரியாவோட லோக்கல் ரவுடிஸ் எல்லாம் வரானுங்க. டேய் யார் ராணி, இந்த பேக்ல என்ன வச்சிருக்க? அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, நான் இந்த ஊருக்கு புதுசு, இங்க இருந்து நான் கிளம்புறேன். இதோடா அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் விட முடியாது. வேணும்னா அந்த பேக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ இங்க இருந்து கிளம்பிப்போ. ஐயோ பேக மட்டும் நான் என்னானாலும் கொடுக்கவே மாட்டேன் மச்சான். கண்டிப்பா அப்படின்னா இந்த பேக்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, பேகையும் ஆளையும் ஒன்னா தூக்கு, நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போலாம். அடுத்து இதே டைம்ல பேக் உள்ள இருக்க கேட்டிய காட்டுறாங்க. வெளிப்புறத்துல இருந்து அந்த பேக பார்க்க ரொம்ப குட்டியா இருந்தாலும் கூட உள்ள வந்தா கடல் அளவுக்கு லட்சக்கணக்கான பரிசு பெட்டிகள் கிடக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கேட்டி அதை கடந்து போகும்போது வழியில ஒரு குட்டி சாத்தான கவனிக்கிறா. எப்பா நில்லு, சாண்டா கிளாஸ்க்கு உங்க உதவி தேவை. இப்படி பேசிக்கிட்டே குறுக்க இருக்க ஒரு பெட்டியை தள்ளும் போது அலைக்காவ உடம்பு வானத்துல பறகுது. இவளோட சேர்த்து லட்சக்கணக்கான பரிசுகளும் அந்த இடத்துல மிதக்குது. ஒரு வழியா அதையெல்லாம் கடந்து கீழே வந்தா அங்க ஒரு பெரிய ரூமே இருக்கு. ஆஹா அப்படின்னா கதைகள்ல சொல்லப்பட்ட மாதிரி கண்டிப்பா இதான் சாண்டா கிளாஸோட வீடா இருக்கணும். அதாவது வடதுருவம். டேபிள்ல இருக்க ஒரு சின்ன பட்டன் அழுத்தினதுமே இந்த உலகத்துல இருக்க நிறைய குட்டி பசங்க சாண்டா கிளாஸ் கிட்ட என்ன பரிசுகள் வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் 1 by 1 பிளே ஆகுது. அதுல நம்ம குட்டி பொண்ணு கேட்டி பேசின வீடியோவும் இருக்கு. அப்படியே பின்னாடி திரும்பும் போது குழந்தைகள் எல்லாம் லெட்டர்ஸ் அனுப்புவாங்கல்ல, அது எல்லாம் ஆயிரக்கணக்கான ரேக்ஸா பிரிச்சு அடுக்கப்பட்டிருக்கு. கேட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இவளோட அண்ணன் அதாவது நம்ம ஹீரோ இருக்கால நிறைய லெட்டர்ஸ் சாண்டாவுக்கு அனுப்பியிருப்பான். அதை கண்டுபிடிச்சு 1 by 1 பாக்கும்போது இப்ப 2018வது வருஷத்துக்குமே நம்ம ஹீரோ சாண்டாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். என்ன சாண்டா கிளாஸ் மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லுவான். இவன் எப்படி சாண்டாவுக்கு லெட்டர் அனுப்பியிருப்பான்னு அதுல எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளை 1 by 1 படிக்க ஆரம்பிக்கிறா. சாண்டா நீங்க உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. என் அப்பா இருந்தப்ப நிறைய லெட்டர்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆனா அப்ப நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்ப நான் வாழக்கூடிய வாழ்க்கை வேற. நான் உங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு பரிசு இறந்து போன என்னோட அப்பாவை கடைசி ஒரு முறையா நான் பார்த்தாகணும். கேட்டி இதை படிச்சதுமே லைட்டா அவ்வளவு ஃபீல் பண்ணுவா. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு இவளை கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியுது. அங்க இருக்க டிராலியே மறுபடியும் லெட்டர்ஸ் வச்சுட்டு அந்த குட்டி உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு குட்டி சாத்தான். ஹாய் என்னோட பேரு கேட்டி. அம்மா உன் பேர் என்ன? ரொம்ப அழகா கிரைமஸ்னு சொல்லும். கையில வச்சிருக்க கேமரால வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே பொறுமையா திரும்பி பார்த்தா ஆயிரக்கணக்கான குட்டி சாத்தான்கள் நம்ம ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்குது. யார் நீ? அத்துமீறி எதுக்காக சாண்டா கிளாஸோட இடத்துக்குள்ள வந்த? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. சாண்டா கிளாஸ் தான் உங்களை பார்க்க சொன்னாரு. அவருக்கு உங்க உதவி தேவை. இல்லவே இல்ல, நீ கண்டிப்பா ஒரு கெட்ட குழந்தையா தான் இருப்ப, உன்னை நம்ப மாட்டோன்னு கேபிள்ஸ வச்சு நம்ம கேட்டிய கட்டி போட்டானுங்க. முதல்ல நீ நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையாங்கிறத இங்க இருக்கக்கூடிய மந்திர புத்தகத்துல பாக்கலான்னு கேட்டியோட ஃபேமிலி ட்ரீய பாக்கும்போது அதுல சாண்டா கிளாஸ முழுசா நம்பக்கூடிய ஆளுங்களோட பேர்ல நம்ம கேட்டியோட பேரு இருக்கு. ஆனா பாருங்க நம்ம ஹீரோவோட பேர் மட்டும் அதுல இல்ல. ஏன்னா இப்ப வரைக்குமே ஹீரோ கெட்ட குழந்தைகளோட லிஸ்ட்ல தான் இருக்கான். அதுக்கப்புறமா குட்டி சாத்தான்களும் கேட்டிய இப்ப முழு மனசோட நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாண்டா கிளாஸ காப்பாத்தலான்னு ஜாலியா ஆட்டம் போட்டு
போட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த இதே டைம்ல போலீஸ்கார டேவ காட்டுறாங்க. பங்காளி, நான் பறக்கக்கூடிய மான்களை பார்த்தேன். ஏன்டா நான் சொல்ற ஒரு விஷயத்த கூட எவனும் நம்ப மாட்டீங்க? பென், அவங்கள விடு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீயாச்சும் நான் சொல்றத கேளுடா. ஆஹா, பையன் மசீர மாதிரியே தெரியலையே. பதிலுக்கு டேவும், எப்பா நான் சொல்றதை தான் நீ கேட்கல. ஆனா பாரு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம ஸ்டேஷன் இவ்வளவு பிஸியா இருக்க விஷயத்த நான் இப்பதான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் லைட்டா பெண்ணை யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்துல செல்லுக்குள்ள இருக்க சாண்டாவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது உள்ள நிறைய கைதிகள் இருப்பாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தரோட பேரையும் கரெக்டா சொல்லிட்டு, எப்பா விடிஞ்சா கிறிஸ்துமஸ், அப்புறம் எதுக்காக சோகமா இருக்கீங்க, வாங்க சந்தோஷமா இருக்கலாம்னு ஒவ்வொருத்தன் கையிலயும் சின்ன வயசுல அவங்க என்னவாக ஆசைப்பட்டாங்களோ அதுக்கேத்த மாதிரியே இசை கருவிகளை அவங்க கையில கொடுக்கறான். அப்புறம் என்ன, சாண்டா வராரு, கிஃப்ட் தர போறாருன்னு பையன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த அங்க வந்த போலீஸ் அதிகாரிகளும் பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. அப்போ உடனே டேவும், ஏண்டா பறக்கும் மான்களை பார்த்தேன்னு சொல்லும் போது எவனுமே அதை நம்பல. ஆனா இப்ப பாரு, செல்லுக்குள்ளேயே சாண்டா கிளாஸ் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது ரவுடி பயலுங்க ஹீரோவை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க தலைவர்கிட்ட வரானுங்க. பரவாயில்லையே, கிறிஸ்துமஸ்க்கு நிறைய பரிசுலாம் இருக்கு போல. ஒரு ஆர்வத்துல டக்குனு பையன் ஒரு கிஃப்ட தருகிறான். ஆனா உள்ள வெறும் நிலக்கரி மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா இதுல மட்டும் இல்ல, இவன் திறக்கக்கூடிய எல்லா பெட்டிகள்லயுமே வெறும் நிலக்கரி மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இந்த பரிசுக்கு உண்மையான சொந்தக்காரன் யாரோ அவங்களோட பார்வைக்கு மட்டும்தான் அந்த கிஃப்ட் தெரியும் போல. இத பார்த்து கடுப்பான தலைவர் பையனும், டேய் ஒண்ணும் இல்லாத கிஃப்ட வச்சு நான் என்னடா பண்ண போறேன், அந்த ஹீரோவை அடிச்சு வெளியில துரத்த இந்த கிஃப்ட மொத்தமா எரிச்சிடலான்னு சிம்னியோட கதவை திறந்து உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இருந்தாலும் ஹீரோ அந்த பேக வெளியில எடுத்துருவான். ஏண்டா சாதாரண நிலக்கரிக்காகவா இவ்வளவு பண்ணிட்டு இருக்க? இல்லன்னு, உள்ள என்னோட தங்கச்சி இருக்கா, தோடா கிஃப்ட் பேக்ல தங்கச்சின்னு என்னைய ஏமாத்த பாக்குறியா? டேய் அவனை அடிச்சு கைகால உடைச்சு வெளியில தூக்கி போடுங்க. ரவுடிகள்ல ஒருத்தன் ஹீரோவை அடிக்கலாமேன்னு கைய வாங்கும் போது சடனா வச்சிருக்கக்கூடிய பேக் அப்படியே லைட்டா நகரும். மொத்த பேருமே என்னன்னு புரியாம திரும்பி பார்க்கும்போது குட்டி சாத்தான்ல ஒருத்தன் அழகா வெளியில வந்து உட்கார்ந்து இருப்பான். ஐ என்னடா இது, பாக்க இவ்வளவு அழகா இருக்கு, செல்லம் கிட்ட வாங்க. அவ்வளவுதாங்க, அடுத்த நிமிஷமே குட்டி சாத்தானுக்கு கோவம் வந்துரும். கூடவே அந்த பேக்ல இருந்து நூத்துக்கணக்கான குட்டி சாத்தான் வெளியில வருது. ரவுடி பசங்க ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு பறக்க விட்டுரும். அதுலயும் முக்கியமா இந்த வில்ல இருக்கான் பாத்தீங்களா, அவனை பக்கத்துல இருக்க குப்பத்தொடிக்குள்ள போட்டுரும். நம்ம ஹீரோ பயந்துகிட்டு அங்க இருக்க டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சிருப்பான். மொத்த பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா குட்டி சத்தான்கள் எல்லாம் நம்ம ஹீரோ பக்கமா திரும்பும். எலே இவனும் அவங்க ஆளாதான் இருப்பான், காலை விரிச்சு பிடிங்க, அந்தரங்க பாகத்துல மார்க் போடுறேன்னு தமத்தோண்டு கட்டிங் மிஷினை தூக்கிட்டு குட்டி சத்தா ஒண்ணு பக்கத்துல வரும். நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல கேட்டி பேக்ல இருந்து வெளியில வந்துருவா. எப்பா அவனை எதுவும் பண்ணாதீங்க, என்னோட அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் மொத்த பேரும் அமைதியாகிறானுங்க. எப்பா முதல்ல சாண்டா கிளாஸ காப்பாத்தியாகணும். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? குட்டி சத்தான் கேட்டியோட கையில ஒரு போட்டோவை கொடுக்குது. அப்பதான் தெரியுது சாண்டா இப்ப ஜெயில இருக்காரு. கவலைப்படாதீங்க, நாங்க அவரை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கடையில சாண்டாவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது நல்லா பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா பென் பக்கத்துல வருவான். இந்த பாரு, உண்மையான சாண்டா கிளாஸ் நீயான்னு தெரியல, இப்ப உன்னை வெளியில விட்டா மட்டும் எங்களுக்கு என்ன யூஸ் ஆக போகுது? இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். எது உலகத்தையா? என்ன உளற? இந்த கிறிஸ்துமஸ்ங்கிறது வெறும் விழா மட்டும் கிடையாது, அது ஒரு தூய்மையான ஆவி. குழந்தைங்க ஆசைப்பட்ட மாதிரியே சாண்டாவானா அவங்களுக்கான பரிசுகளை கொடுத்து நான் சந்தோஷப்படுத்தி ஆகணும். ஒருவேளை என்னால அந்த வேலையை ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னா கிறிஸ்துமஸோட தூய ஆவி கெட்டு போகும். அப்புறம் இந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த பேருமே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. ஏன் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்குமா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். சரி, இப்ப அதெல்லாம் விட்டுத்தல்ல, உன்னோட முன்னாள் மனைவி அவகிட்ட நீ பேசியாகணும். எது, நான் அவகிட்ட பேசணுமா? என்ன உளறிட்டு இருக்க? அப்பதான் திடீர்னு பென்னுக்கு ஒரு கால் வருத. எடுத்து பார்த்தா முன்னாள் மனைவியான லிசா 2-3 வார்த்தை தான் பேசுவான். ஏற்கனவே சாண்டா சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் அதுலயே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அம்பிடுதாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா முழுக்க முழுக்க இவருதான் சாண்டாங்கிறத பென்னும் ஒத்துப்பான். அதே டைம்ல மேல இருக்கக்கூடிய ஏசி வெண்ட யாரோ ரம்பத்தை வச்சு அறுக்கிற மாதிரி தெரியுது. அட பயப்படாத, என்னோட குட்டி சாத்தான் தான் என்ன காப்பாத்த இங்க வந்திருக்கு, மன்னிச்சிருங்க சாண்டா, நீங்க யாருன்னு தெரியாம நான் செல்லுக்குள்ள அடைச்சிட்டேன், இப்ப நீங்க தாராளமா வெளியில போலான்னு பையன் கேட்ட திறப்பான். அதே டைம்ல ஏசி வெண்ட் வழியா வந்த குட்டி சாத்தான் சாண்டாவோட தொலைஞ்சு போன தொப்பிக்கு பதிலா மறுபடியும் இன்னொரு தொப்பியை கொடுக்கும் போது அவருக்கு திரும்ப பவர் வந்தாச்சு. அப்புறம் என்ன, கைதிகளை பார்த்து இதுக்கப்புறமா திருந்தி வாழ முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. வெளியில ஏற்கனவே குட்டி சாத்தான்கள் ஒன்னா சேர்ந்து உடஞ்சு போயிருந்த சாண்டாவோட வண்டியை சரி பண்ணிட்டாங்க. ஆனா நேரம் ரொம்ப கடந்து போயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பரிசுகளை கொடுக்க முடியாது, நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு சாண்டா சோகத்துல உட்காரும் போது ஹீரோ பாருங்களேன், என் அப்பா அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு, நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியுதோ முடியலையோ அட்லீஸ்ட் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணணும். உங்களுக்காக பல கோடி குழந்தைகள் காத்திருக்காங்க, சோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்களேன், எதுவும் தப்பு கிடையாது. அப்பதான் சாண்டாவுக்கு டக்குனு ஒரு ஐடியா, நான் எப்பவுமே குழந்தைகளோட வீட்டுக்குள்ள போகும்போது கையில பேக கொண்டு போவேன். ஒருவேளை அது மட்டும் என் கையில இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்னோட வேகத்தை 3 மடங்கு அதிகரிக்க முடியும். இந்த முறை நான் மட்டும் இல்ல, எனக்கு உதவியா நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கத்துல அந்த பறக்கக்கூடிய வாகனத்தை ஓட்டுவான். பின்னாடி உட்கார்ந்திருக்க கேட்டியும் குட்டி சாத்தான்களும் யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட கொடுக்கணும்னு 1 by 1 சாண்டா கீழே ஓடும்போது தூக்கி போடுவாங்க. அதை அவர் பிடிச்சிட்டு டக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு கிஃப்ட வச்சுட்டு வெளியில வந்துருவாரு. இதே மாதிரியே ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு நல்லபடியா எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. நீங்க மட்டும் இல்லனா கண்டிப்பா என்னால இந்த வேலையை பாத்திருக்க முடியாது. அட பரவாயில்ல விடுங்க சாண்டான்னு சொல்லிட்டு பசங்க 2 பேருமே திரும்ப தங்களோட நகரமான மாஸ்கோவுக்கு வந்துட்டாங்க. அப்போ உடனே ஹீரோவும், ஐயோ என் அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கணும், அதை நான் மறந்துட்டேனே. அட என்னப்பா, எனக்காக எவ்வளவு பெரிய வேலை பாத்திருக்கீங்க, அதுக்கு என்னோட சின்ன பரிசுன்னு தான் தலையில இருக்க குல்லாவ ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. ஆனா இது இருந்தாதான் உங்களால மறைஞ்சு மறைஞ்சு நகர முடியும்ல? கண்டிப்பா கிடையாது.
கிடையாது. ஏன்னா நான் சாண்டா, தொப்பி இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி எனக்குள்ள இருக்க பவர் வேலை செய்யும். இப்படி சொல்லிட்டு தான் கைகளை உயர்த்தினதுமே அழகா அங்க இருக்கக்கூடிய வாகனம் அந்த இடத்துல பறக்குதுங்க. யோ அப்படின்னா எதுக்கியா தொப்பி இருந்தாதான் பவர் வேலை செய்யும்னு போய் சொன்னேன். ஒரு சில கெட்ட குழந்தைகளை திருத்துறதுக்காகவும் பிரிஞ்சிருந்த உறவுகளை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் தான் ஒரு சாண்டாவா பரிசுகளை கொடுக்கறது மட்டுமே என்னோட வேலை கிடையாது. ரெண்டு நல்ல மனிதர்களை திரும்ப ஒண்ணு சேர்க்கறது தான் என்னோட கடமை. சோகத்தோட கேட்டியும் சாண்டா அப்படின்னா என்னால உங்களை திரும்ப பார்க்க முடியாதா? கவலைப்படாத, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வருவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அழகா பறந்து போயிடுவாரு. ஆரம்பத்துல இருந்தே சண்டையை மட்டுமே போட்ட ஹீரோவும் கேட்டியும் முதல் முறையா கட்டி பிடிச்சு பாச மழைய புரிஞ்சுப்பாங்க. அதே டைம்ல கரெக்டா வேலைக்கு போன அம்மாவும் திரும்ப வராங்க. ஏ பசங்களா, நான் பார்க்கக்கூடியது ரொம்ப அதிசயமா இருக்குடா. என்ன அடிச்சுக்க வேண்டிய நீங்க கட்டி பிடிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அச்சோ வாங்கடி என் செல்ல குட்டிங்களான்னு சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீட்டை ரொம்ப சூப்பராவே அந்த குட்டி சாத்தான்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து போயிருக்கு போல. டே அப்பா எப்படி வீட்டை ரெடி பண்ணுவாரோ அதே மாதிரியே சூப்பரா வேலை பார்த்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க கிஃப்ட பிரிக்கலான்னு ஆளுக்கு ஒன்னா பிரிக்கும் போது முதல்ல கேட்டி ஆசைப்பட்ட மாதிரியே அதுல ஸ்கேட் போர்ட் இருக்கு. அப்புறம் அம்மாவுக்காக ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. லாஸ்டா ஹீரோ பெட்டியை திறக்கும் போது அதுல சின்னதா கிறிஸ்துமஸ் பெல் இருக்கு. கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. என்னன்னு படிச்சு பார்க்கும்போது இந்த பாரு, உன்னோட அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அவரை திரும்ப கொண்டு வர அளவுக்கு எனக்கு பவர் இல்ல. சோ என்னால முடிஞ்சது இது மட்டும் தான் சொல்லிட்டு அந்த பெல்ல மட்டும் அனுப்பியிருக்காரு. சோகத்தோடைய ஹீரோ அந்த பெல் எடுத்து அங்க இருக்கக்கூடிய மரத்துல மாட்டும் போது ஒரு நிமிஷம் அது வித்தியாசமா பிளிங்க் ஆகுது. என்னன்னு புரியாம ஹீரோ பக்கத்துல வந்து பார்க்கும்போது இவனோட முகமே இறந்து போன இவரோட அப்பா முகம் மாதிரி தெரியுது. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்னு ஹீரோ சொல்லுவான். அதே வார்த்தையா ஹீரோவோட அப்பா உருவத்துல அந்த பெல் சொல்லும். ஒரு பக்கத்துல ஹீரோ இதை பார்த்து சந்தோஷப்படுவான். இன்னொரு பக்கத்துல திரும்ப தன்னோட இடத்துக்கு வந்த சாண்டா ஹீரோவோட ஃபேமிலி ட்ரீ இருக்கும்ல, அதுல கெட்ட குழந்தைகள்ங்கிற லிஸ்ட்ல இருந்த நம்ம ஹீரோவோட பேரை எடுத்து கேட்டிய போலவே நல்ல குழந்தைகளுக்கான லிஸ்ட்ல நம்ம ஹீரோவோட பேரையும் சேர்த்துட்ட மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் இருக்கு. உங்களுக்கு அதையும் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே அதையும் அப்லோட் பண்றேன். சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.